சன நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் முகக்கவசம் அணிவது முக்கியம் என கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவநல வைத்தியர் தீபால் பெரேரா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக சுவாச நோய் அறிகுறிகள் இருப்பின் முகக்கவசம் அணிய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கன் குனியா மற்றும் டெங்கு அறிகுறிகள் இருந்தால் முதல் சில நாட்களில் அனைவரும் நுழம்பு வலைகளை பயன்படுத்துவது முக்கியம் எனவும் இதனால் மற்றவர்களுக்கு நோய் பரவுவது தடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை அல்லது வேலையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு அல்லது வெளியில் சென்ற பிறகு உங்கள் கைகளை நன்கு கழுவுவது முக்கியம் எனவும் முகத்தை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை நாடு முழுவதும் இன்ஃபுளுன்சா மற்றும் கோவிட் வைரஸின் திரிவு உருவாகும் போக்கு காணப்படுவதாக சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியம் எச்சரித்துள்ளதால் அலுவலக வளாகங்களில் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசத்தை அணியுமாறு தாங்கள் ஊழியர்களுக்கு அறிவுறுத்துமாறு மேல் மாகாண தலைமை செயலாளர் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.